படிப்பு முக்கியங்கிறத எப்போ சார் நீங்க உணர்ந்தீங்க? படிக்கும் போதுதான். பூவா இருந்தா பிடிங்கிடுவானு, ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவங்கள எடுத்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. உங்களோட படத்துல கல்விக்கான முக்கியத்துவம்ங்கிறத நாங்க ஒவ்வொரு படத்துலயும் பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இந்த டயலாக் சோ பவர்ஃபுல். படிப்பு முக்கியங்கிறத எப்போ சார் நீங்க உணர்ந்தீங்க? படிக்கும் போதுதான். அப்பா அவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் படிச்சு, பட் அவர் ஒரு வெட்டனரி சயின்டிஸ்ட். அவர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அது மாதிரி படிச்சிருக்க முடியாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அவராகவே படித்து அந்த இடத்துக்கு வந்தது. அம்மாவுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்கன்றதுனால கல்யாணத்துக்கு அப்புறம் படித்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க படிக்கிறதுக்கு. நிறைய படித்தாங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணாங்க. அந்த டைமில் படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு வீட்டில் தொடர்ந்து அது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எனக்கு படிப்பு வரலன்றதால அதை அடிக்கடி அதிகமாக சொல்லுவாங்க. எனக்கு படிச்சுட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியர் ஆயிடுறா. அட்லீஸ்ட் அவருக்கு அவங்க ஆசை. எங்கள் அக்கா டாக்டர். அதனால அப்போ எஜுகேஷன் போல நம்மை எல்லா தளங்கள்லையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியது எதுவுமே இல்லை.